எப்படியாச்சும் அவங்கக்கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த குழந்த சுரத்துக்கு வராங்க. சுரத்துக்கு வரும்போது அந்த குழந்தைய விசிரிச்சுட்டு அவரும் உருண்டு விழுந்துடுறாரு. உருண்டு விழுந்துரும்போது ஒருத்தர் சுரத்துக்கு வரான். சுரத்துக்கு வரும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து அவனை சுட்டுட்டு இதை காப்பாற்றுறாங்க. ஆனால் பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து சுட்டுட்டு அந்த பொண்ணை சுட்டுட்டு இருப்பான். அந்த பொண்ணை சுட்டுட்ட உடனே ரொம்ப வருத்தப்படுவான். ரத்தமாக வருது. அந்த பொண்ணை வந்து வயிற்றுலேயே அவன் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப ரத்தமாக வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பொண்ணு வந்து ரொம்ப வருத்தப்படுறா. உயிர் போகிற நிலைமையில இருக்கா. ஆனால் அவங்க அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ரொம்ப அழுகுறான். ஐயோ ஐயோ உன்னை விட்டுட்டேனே, உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி என்னால் காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே நான் மார் மேலே போட்டுட்டு அப்படியே அழுகுறான். நான் விட்டுட்டேனே உன்னை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். அழுகும்போது அந்த பொண்ணு இறந்துடுறா. இறந்ததுக்கப்புறம் The number of confirmed deaths has passed 200. The governor has called a state of emergency. Hundreds and hundreds of bodies lining the streets. Panic spread worldwide after a leaked report from the World Health Organization showed that the latest vaccination tests have failed. With the bureaucrats out of power, we can finally take the necessary steps. Los Angeles is now the latest city to be placed under martial law. All residents are required to report to their designated quarantine. Riots have continued for a third consecutive day, and winter rations are at an all-time low. A group calling themselves the Fireflies have claimed responsibility for both attacks. Their public charter calls for the return of all branches of government. Demonstrations broke out following the execution of 6 more alleged Fireflies. Rise with us. Remember, when you're lost in the darkness, look for the light. Believe in the Fireflies. அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் அப்படின்றத வந்து இதுக்கு மேலே நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்பா வந்து அப்படியே இழந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அப்பா வந்து அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் இவர் விட்டுட்டு வந்துடுறாரு. ஆனால் அந்த ஃபீலிங்லேயே இருக்கார். 20 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து கதவை திறக்கிறாரு. கதவை திறக்கும்போது அங்கே வந்து ஒரு பொண்ணு வருது. பொண்ணு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக ஊற்றுது. இது உடல் நலத்துக்கு கேடு. இது வந்து நம்ம குடிக்கக்கூடாது. ஆனால் அவங்க குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது இவனுக்கு வந்து பிடிக்கல. ஏன் நீ அதை குடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனாலும் அழுதுட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, நான் குடிக்க தானே செஞ்சேன், இந்தாங்க கார்டு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது 2 பேருக்குள்ள வாக்குவாதம் நடக்குது. அப்போது இவர் வந்து சொல்கிறாரு, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அடிப்பட்டதை அவர் வந்து தொடச்சி விடுறாரு. இப்படி அடிப்பட்டுச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விடுறாரு. ஆனால் இவங்க வந்து நீ நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வா, கதையை பற்றி எனக்கு கூட தெரியாதுப்பா, நான் கூட இப்போ தான்ப்பா பார்க்குறேன். ஆனால் என்ன நடக்குது அப்படின்றத மட்டும்தான்ப்பா சொல்லின்னு இருக்கேன். 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் நடந்துன்னு இருக்கு. 2 பேரும் பேசுகிறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்றத. நம்ம வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிய போகுது. அடுத்த நம்ம வந்து அடுத்த தேர்ட் பார்ட்டில் நம்ம என்ன கதைன்றதை நம்ம வந்து சொல்ல போகிறோம். அது வரைக்கும் நம்மளுக்கு என்ன சீன் காட்டுறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். எல்லாம் 2 பேருமே வெளியே வராங்க. 2 பேருமே எங்கேயோ வெளியே கிளம்பிட்டாங்க. கிளம்பி அந்த அம்மா கிளம்பி போயிட்டு